மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே மஸ்காரா போட்டு மயக்கறனா மஸ்தானா பேசி கவுக்கறனா ஏ மதன மோகரூப சுந்தரி என் கூட்டணிக்கு நீதான் மந்திரி. ஏழைகளோட சிரிப்புல இறைவனை காணலான்னு சொல்வாங்க. அந்த சிரிப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க. அந்த சக்தி உங்களுக்கு வேணுமா? அப்ப வார வாரம் மறக்காம நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் ஷோவை பார்த்துட்டே இருங்க. அந்த சக்தியை நீங்களும் வாங்கிட்டே இருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட 2 பில்லர்ஸை இப்போ நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸை ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் our beautiful judges on the stage. பியூட்டிஃபுல்லா வந்திருக்கீங்க, எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு மிக்ஸ்டான ஒரு கொம்போல வந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இதே ஹாப்பினஸோட இதே எக்ஸ்பெக்டேஷனோட உங்களோட சீட்ஸ்க்கு போயிடுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம மென்டர்ஸை வெல்கம் பண்ணக்கூடிய டைம். லெட்ஸ் வெல்கம் our mentors on the stage. அலப்பாதே வயசாதே ஆட்டந்தாடாடா உரசேதே கைய கோதே குத்தாட்டனி கோதே. இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸ்லாம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா வந்திருக்காங்களோ, இவங்களும் நாங்க ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல தான் 3 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நம்ம கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்களா என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஸ்டைல் வந்து எங்க காஸ்டியூம்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ட்லயும் கொஞ்சம் ஸ்டைல் இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். அப்படியா? ரியலி? எஸ். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டைல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒரு க்ளூ மாதிரி எனக்கு கொடுத்திருக்கீங்க. பட் எப்படி இருக்குன்னு தெரியல. எனிவேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ உங்களோட சீட்ஸ்க்கு போயிடுங்க. Thank you so much. வெயிட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். Thank you. நம்ம மென்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. கண்டஸ்டன்ஸும் வந்து இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெரிய ஒரு ஆர்வத்துல நான் இருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாருன்னா, பொதுவா நம்மள திட்டினா கோவரும், இல்லனா அடிச்சா கோவரும். ஆனா இந்த பரம்பரைக்கு என்ன பண்ணாலும் கோவருங்க. அந்த பரம்பரை யாருன்னு பார்க்கணுமா? லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஐயா உட்காருங்க ஐயா. தொடக்கிறேன். ஐயா நீங்க என்ன நான் சேர் போட்டு கீழே உட்காருங்க. உட்காருங்க சேர்ல. டேய் அது நம்ம உட்கார்ந்து சேர் தொடச்சங்க ஐயா. ஐயா ஜென்மமால அடிக்கிறவரா? ஏங்க சின்ன கவுண்டரை பார்த்து இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் தீர்ப்பு சொல்றாரு பாத்துக்கங்க. ஐயா ராஜரச்சன் போங்க. ஐயா நான் சேர் எடுத்துட்டு போய் சோபால உட்காருங்க ஐயா. ஐயா அப்ப போயிடுறேன். டிங்கு 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 டிங். இவ்வளவு பெரிய சோஃபாவே சின்னதா இருக்கு அவருக்கு. ஹலோ, ஆமாப்பா, அப்படியா இன்னைக்கே வராங்களாப்பா? சரிப்பா, வாங்க. நல்லது, நல்லா ரெடி பண்ணி வச்சிரு, வாங்க. கோக்கி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டீங்க? என்ன ஆச்சு? ஏவா என்னங்க மாத்தி மாத்தி இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டீங்க? எதுக்கு மாத்தி மாத்தி நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குச்சி அடிக்காதீங்கயா. எங்க குடும்ப பழக்க வழக்கம், யார பார்த்தாலும் நாங்க பொழப்போம்.
போடு போடு போடு. ஏங்க அதானே. அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படிமா புரியும்? எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குங்க. யாருக்கிட்ட பேசினாலும் நாங்க அடிச்சிட்டு தான் பேசுவோம். Yes. ஏன்னா எங்க பரம்பரையே சூடு சொரணம் உள்ள பரம்பரை. எது ஒரு வார்த்தை பேசினாலும் இடி மாதிரி வேணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் அடிச்சு பேசும் என் பொண்டாட்டி. ஐயோ இதெல்லாம் கரெக்டா ஞாபகம். I love you. ஆமா இது கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? அப்பயே கூப்பிட்டீங்க. கொத்தமல்லியே பொண்ணு பார்க்க வராங்களா? இப்பதான் புரோக்கர் போன் பண்ணாரு. ஐயோ கொத்தமல்லியும் பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஐயோ 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 இல்ல காலும் இல்ல. நீ ஆடி வர, நீ வர. உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன. உன் பொண்ணு பார்க்க வராங்கடி. நீ அவளை கூப்பிடு. கூப்பிடுவா? கூப்பிடு. அம்மாடி கொத்தமல்லி. கொத்தமல்லி கொத்தமல்லி காடு அத பார்த்துக்கிட்டு நிக்குதடி காடு. பாக்கட்டுமே பாக்கட்டுமே ஆடு அத மேய விட்டா ஐயோ பேரும் ஆடு. என்னம்மா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? கூப்பிடல, உங்க அப்பா தான் கூப்பிட்டா. என்னன்னு கேளு. போ கேளு போ. உன்னை கும்பகோணத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. நான் பொண்ணானு பாக்குறதுக்கு எதுக்குப்பா கும்பகோணம் வரணும்? அம்மா கும்பகோணத்துல இருந்து ஒரு பையன் தாமா வரா. ஒரு பையன் தான் உன்னை பொண்ணு பார்க்க வரான். பையன் எப்படி பொண்ணு? ஆமா பையன் எப்படி பொண்ணு பார்க்க முடியும்? அப்புறம் வேற யாருமா பாப்பா உன்னை? வேற யாரு பாப்பா? ஒரு பையன் தாமா பார்க்கணும் உன்னை. அப்போ என்ன பொண்ணு பார்க்க வராங்க? ஆமா யார் பார்த்த வேலை? அம்மா இந்த நல்ல விஷயத்தை நம்ம உரிமைதாமா சொன்னா. உரிமை இல்லடா, அவன் விஷ கிருமி. உரிமை வாங்க உரிமை. நீதான் அந்த நல்ல காரியம் பண்ணியா? ரொம்ப தேங்க்ஸ் உரிமை. நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அம்மா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மாடி ஐயா எதுக்கு அடிக்கிறாங்க? காரணமே சொல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. நம்ம கொத்தமல்லிய பொண்ணு பார்க்க வராங்க. கொத்தமல்லியா? கொத்தமல்லி ஐயா கொத்தமல்லி இப்பதான் குழம்புல போட்டனேயா? டேய் என் பொண்ணு கொத்தமல்லிய சொன்னடா. நீ போய் வரவங்களுக்கு இட்லி வடை காஃபி டீ பொங்கல் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணி வைக்கணும். போ. சரிங்க, உள்ள போய் சரிங்க, போ. சரிங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கர்ல ஷர்ட் இருக்கும், எடுத்து குடுத்துட்டு போ. சரிங்க ஐயா. போ. ஏய் நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு. படி படி படி. அம்மா போ. சட்டை இருக்காமா? எடுத்து அது கொடுங்க. நான் இல்லையா வேற? முதலாளி கேக்குற எடுத்து கொடுங்க, சட்டையை கொடுங்க. தம்பி அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹேங்கர்ல சட்டை இருக்கு, முதலாளி எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓ அவர் சொன்ன ஹேங்கர் இங்க நல்லா இருக்குப்பா. முதலாளி வாங்க போ. ஏங்க ஏங்க, சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்பு நேரம் ஆயிடுச்சு. கிளம்பு ரெடி. நீ தொடக்க போறோமா? தொடக்க போறோமா? சீக்கிரமா. இந்த வீட்ல குடுக்கற சம்பளம் பூரா எனக்கு ஆயில்மெண்ட் வாங்கி ஆயில் காலமே முடிச்சு போட்டுக்க ஐயா. ஐயா அடியா அடிக்கிறீங்க என்ன? அடிப்பீங்களா என்ன? அடிப்பீங்களா என்ன? ஏய் என்னடா அவன் தண்ணி எல்லாம் துணி துவச்சுருக்கான்? அதான்டா எனக்கு புரியல. சார் சார் ஐயோ யாரோ பாத்துறாங்களே. சார் சார் என்னடா ஷேடோ மாதிரி ஓடுறான்? ஷேடோவா? சார் யாரே மச்சான் தூக்குடா. எதுக்குடா? சார் ஹாய் சார். யாருப்பா? யார் பண்ணீங்க? சார் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் சார். ஓ பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, ஆமா, வாங்க 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 வாங்க. மச்சான் இறங்கு மச்சான். அம்மா கோகி உட்காருங்கப்பா. உட்காரு உட்காரு. ஏன்பா மேல தூக்கி வச்சிருக்கீங்க? மாமியார் வராங்கடா, என்ன தூக்குடா. அப்படியா? சரி சரி. அட நீ வேறப்பா. ஏறுப்பா. என்னங்க? கோகித்தம்மா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துக்கறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? உட்காரு உட்காரு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன வாசல்ல நிக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? டிராவலிங்ல எப்படி இருந்துச்சு? உட்காருங்க உட்காருங்க. வீட்டுக்குள்ள வாங்கன்னா ஏன் முதல்ல இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. உட்காரு உட்காருங்க. உட்காந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தண்ணி குடுமா. அடிக்கிறீங்க. தண்ணி சாப்பிடுங்க. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. போடுங்க.
உங்க அப்பா என்ன கடன் கொடுக்கணுமாடா இப்படி அடிக்கிறானுங்க? என்ன கர்மம் பண்ணான்னு தெரியலடா. ஆனா அவன் போகும்போது ஒண்ணு சொன்னான்டா. என்ன சொன்னா? நல்லா பாத்து போற, சட்டைனால இழுத்து விட்டு போன்னு சொன்னான்டா. ஏய், என் கீழ இந்த சட்டை சூப்பரா இருக்கு, போயிட்டாடா அப்படி டாடா காமிச்சான்டா. உண்மையிலே சட்டை சூப்பரா இருக்கு தம்பி. ஆமா சார் சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க சார், முடியல. ஆமா, இந்த 2 பேர்ல யார் மாப்பிள்ள? ஒரு குச்சி கொடுங்களேன். எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவன் தான் மாப்பிள்ள. இவன் தான் வந்த உடனே எங்களோட பரம்பரை பழக்கத்தை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒன்னும் டீ காஃபி எடுத்துட்டு வர சொல்லுமா? மாப்பிள்ள பாத்துட்டோம். கொத்தமல்லி மணமகளே மணமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா குணமிருக்கும் குலமகளே வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம். யாருமா மாப்பிள்ள? ஐயோ, இதுல இவன் தாங்க மாப்பிள்ள. நான் தாங்க மாப்பிள்ள. ஆமாங்க, அவன் தாங்க மாப்பிள்ள. அம்மா மாப்பிள்ள ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருமா. மாப்பிள்ளை காப்பி கொடுமா. இந்தாங்க காஃபி. கண்ணத்திலேயே அடிக்கிறீங்க. எனக்கு அதான் பிடிக்கும். ஐயோ கண்ணு. டீ காஃபிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். ஐயோ இங்க பாரியா, அடி வாங்கத்தையே ஆட்டோ பிடிச்சி ஒருத்தர் வராப்ல. மச்சான், ஷேடோ. இதுதான் அந்த ஷேடோவாடா? சார், நாங்க வரும்போது உங்க துண்டை போட்டு இந்த ஆள் அடிச்சிட்டு இருந்தாரு. உண்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தானா? ஆமா சார். சார், ஒரு உண்டை நிமிஷம் போட்டு அடிச்சிருந்தான். ஒரு நிமிஷம் திரும்புங்க. திரும்பி பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு சார். தம்பி ரொம்ப 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 காமெடி பண்றாரா? ரொம்ப கமாலா பேசுறீங்க. ஆமா, எனக்கு கூட சிரிப்பு வந்துருச்சு. தம்பி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க சார். அம்மா எனக்கு மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியா பேசணுமா? மாப்பிள்ள நீங்க போய் பேசிட்டு வாங்க. அம்மா, இந்த குச்சி தேவையா? இதுதாங்க எங்க குடும்ப வழக்கம். சரிம்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இருக்கட்டும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கடி அடிக்க? போடு போடு. அம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன பிடிச்சிருக்கா? அவனை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். வீட்டுல சொட்டர் போட்டு இருக்கும் போதே நச்சுண்டா, இவனுங்க ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான குடும்பமா இருப்பானுங்கன்னு. இவனுங்க பொண்ணை போய் பிடிச்சிருக்குன்றியாடா? டேய், காலத்துக்கு அடி வாங்கி சாவ முடியுமாடா? என்னதான் பண்றதுடா? எங்க அப்பனுக்கு பதில் சொல்லணும்டா. உங்க அப்பனை முதல்ல சாவடிக்கிறேன்டா நானு. என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பலாம் பார். நான் போய் அவனை பாத்துக்கிறேன், நீ பின்னாடியே வா. மாப்பிள்ள, ரெண்டு போயிட்டாங்களே. உங்க 2 பேர்த்திட்ட நான் கேட்டனா மாப்பிள்ள வேணும்னு கேட்டனா? சும்மா என்னமா பொருட்காட்சி மாதிரி உட்கார வச்சு 4 பேர் வந்து பார்க்க வேண்டியது, அடிச்சு விரட்ட வேண்டியது, இதே வேலையா போச்சு. போங்க ஐயா. வரவங்க போறவங்க எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லிக்கு எப்படியா மாப்பிள்ளை கிடைக்கும்? சரிம்மா, இனிமேல நான் யாரையும் அடிக்க மாட்டேன். தெளிவா சொல்லுங்க. இனிமேல யாரையும் அடிக்காதீங்கம்மா, போட்டுடுங்கம்மா. ஐயா, நம்ம பரம்பரைக்கே இந்த பழக்கம் வேணாமா? இனிமேல நம்ம பொண்ணை ஒழுங்கா கட்டி குத்தலாமா? நல்ல பையனா வர சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க. உருவி, உன் முதலாளி இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுறாரு, துண்டு கொடுத்தா தொடச்சு பாருல. ஏன் இப்படி பண்ற? கழிச்சு போயிருக்கீங்க. ஏய்யா, பொண்டாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எடுத்துக்கம்மா, கவலைப்படாதம்மா. ஃபீலிங் இருக்கதாம்மா செய்யும். நெத்தில வேற வருது பாருங்க. நல்லா அழுத்தி தொடங்க. நீ நல்லா இருக்கும்மா. எனக்காக ஒரே ஒரு தடவை உரிமை நீயே மூஞ்சி தொடச்சு பாரு. எங்க வச்சிருந்ததுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்த பாருங்க, எங்க வச்சிருக்காங்க. பாவி, வாயெல்லாம் விட்ட போறாது. ஓடுனக்கு
ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மென்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்போம். என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா இந்த டீம் தான் சொல்லணும். எல்லாருமே சொல்லுவாங்க காமெடியன்ஸ் கலைஞர்கள் அப்படின்னாலே வந்து தன்னுடைய வருத்தத்தை வந்து வெளியே காட்டாம அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாங்கன்னு. பட் ஸ்டேஜ்ல கண்ணு முன்னாடி பார்த்தோம், அவ்வளோ எல்லாரோட கைக்கும் நீங்க க்ளோஸ் வச்சீங்கன்னா தெரியும், பட்டையா வீங்கி இருக்கு. இது டிவில எப்படி வரும்னு தெரியல, ஆனா ஒரு என்டர்டைனர் அப்படின்றவன் லைவா இருக்க ஆடியன்ஸை முதல்ல சிரிக்க வைக்கணும். இங்க அவ்வளோ சிரிச்சோம் நாங்க, அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி டீம். கண்டிப்பா இன்னொரு விஷயம், இங்க யாருமே முகம் சுளிக்கல. ஏன் இவ்வளவு அடி அடிக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது. மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்க அந்த அடியை வாங்கிக்கிட்டீங்களா, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சூப்பர். ஜட்ஜஸ், இவங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்க? முரசு ஆர் விசில்? முரசு. டீமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இந்த டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? கருணா. வாவ், மூஞ்சி பின்னாடி வாய் வைத்த கருணா. அராத்து பரம்பரை அராத்தா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கிட்ட ஷோ பண்ணிட்டாங்க. பொதுவாவே வயசு ஆயிடுச்சுன்னா ஞாபக மறதி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி ஞாபக மறதி வந்தவங்களுக்கு அந்த ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னா அங்க எப்படிப்பட்ட கலாட்டா நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் டீம். அடி விழும். கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கு. போதும். உங்களுக்கு லைட்டா அப்படியே ஒரு பதட்டமா இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க அவருக்கு. தம்பிகளுக்கு செக் பண்ணுவாங்க. தம்பி, நீங்க உங்க மனசுல ஒரு பெரிய காமெடியா நினைச்சிருக்கீங்க, அதை இதோட அழிச்சிருங்க. ஆமாய்யா, என்னோட ரோல் மாடல் நீங்க தான். எங்க அந்த புள்ள வரணுமே? ஓ, டான்ஸ் ஆடுறாரா? கண்டினியூ. எஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தாவை கோமால இருந்து குணமற்ற சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்க தாத்தாவை கோமால இருந்து குணமாயிட்டாரு. தாத்தா கோமால இருந்து குணமாயிட்டாரா? அப்ப டாக்டர், நீங்க எனக்கு டாக்டர் இல்ல, நீங்க தான் கோமாத்தா, நீங்க தான் என்னோட குலமாத்தா. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க் யூ. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க தாத்தா கோமால இருந்து மட்டும் தான் குணமாயிருக்காரு. அவருக்கு 1990லே இன்னும் இருக்காரு, அதாவது 1990. ஐயோ, அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. புதுசா இப்ப நடந்த எதையுமே அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ண கூடாது. டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும், பாட்டிக்கும் அம்மாக்கும் நான் எங்க டாக்டர் போவேன்? அவங்க தான் இறந்துட்டாங்களே. உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களா? தயவு செய்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. ஓகே? சொல்ல கூடாதா? பீ கேர்ஃபுல். டாக்டர் என்ன டாக்டர்? டாக்டர், ஐயோ, இந்த டாக்டர் வேற ஏதோ உளறிட்டு போறாரே. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மாக்கும் பாட்டிக்கும் முதல்ல பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுவோம். ஹலோ டேய், எங்கடா இருக்க? சொல்லுமா, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கமா. லேடி கட்டப்ல தானே இருக்க? எப்படிமா கரெக்டா சொன்ன? நீ எப்பவுமே அப்படிதான்டா இருப்ப. சீக்கிரம் கிளம்பி வாடா, வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதோ வந்துட்டமா. சீக்கிரம் வாடா. இதோ வரமா. என்ன ஆச்சு? டேய், தாத்தா கோமால இருந்து வந்துட்டாராண்டா. தாத்தா கோமால இருந்து வந்துட்டாரா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஸ்பீட் கிட்ட வச்சு கொண்டாடுவோம். டேய், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு? தாத்தா கோமால இருந்து வந்துட்டாரு, ஆனா அவர் இன்னும் 1990ல தான் நினைவுல இருக்காராம். அது கூட பரவாயில்லடா. இப்ப பாட்டிக்கும் அம்மாக்கும் என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணணும்? ஏதாவது ஐடியா குடுக்குறா? ஐடியா குடு. ஏங்க இவன் டாவா டியாங்க? அதான் எனக்கு டவுட். டேய் நில்லு. திரும்ப. யூ டர்ன் அடி. லெஃப்ட். ரைட். டேய், நீ தான் என் தாத்தாக்கு பொருத்தமா இருப்ப. நீ தான் தாத்தாக்கு பொண்டாட்டி. நான் தாத்தாக்கு பொண்டாட்டியா? சரி, பொண்டாட்டி சொல்லிட்டேன். அப்போ பொண்ணு? நான் பொண்ணா நடிச்சிட்டேன். நீ எனக்கு அம்மா, தாத்தா எனக்கு அப்பா, நான் உனக்கு மகள். சூப்பர். ஓகே. தாத்தா எங்க? தாத்தா உள்ள இருக்காரா? ஃபர்ஸ்ட் அவரை கூட்டிட்டு வரணும், வா. காட்சி 2, தாத்தா உள்ளே வரும். ஆஹா
பாத்துங்க. என்னங்க கொஞ்சம் பாருங்களேன். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தாத்தா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? ஏண்டே நான் என்ன கோமாளியா இருந்தா உள்ள பெட்ரூம்ல தானே இருந்தா அதுக்கு போய் எப்படி இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஏன் நாக்கெல்லாம் வர 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 வரன்னு இருக்கு. அப்பா நீ காலைல ஏஞ்சதுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலப்பா. அதான் உன் நாக்கு வர வர வரன்னு இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டு. எனக்கு ஏன் கையெல்லாம் அப்படியே சுருக்க சுருக்கமா இருக்கு. ஆமா சுருக்கமா தான் இருக்குது. இதுக்கு என்னத்த போடுறது? என்னது ஒரு நாள் நைட் தூங்குறதுக்கு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கீங்க. இது ஃப்ரேம் ஃப்ரேமா? இவ்வளவு பெரிய ஃப்ரேம் நான் பார்த்ததே இல்லையா. அது உள்ள போட்டோ வைக்கணுங்க. ஓ போட்டோ ஃப்ரேமா? ஆமாங்க. போட்டோ ஃப்ரேம் போட்டோல ஃப்ரேம் இங்க எதுக்கு இருக்கு? ஒரு லட்சம் போச்சு பூச்சி. அதெல்லாம் இருக்கட்டு. என்னடி ரேடியோப்பா? இது கூட தெரியலையா உனக்கு? ரேடியோவா? அப்ப பாட்டு போட்டா பாடுமா? பாட்டு வேணுமாப்பா? அட்லீஸ்ட் அது வச்சு கேளு. போடட்டா? போடு போடு ஒரு பாட்டு கேப்போம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அண்ணே யாரடி அம்மாத்ரே இதெல்லாம் ஒரு பாட்டா? ரேடியோ கொஞ்சம் ஒர்க் ஆகல, கொஞ்சம் இரு. வேற பாட்டு போடுமா? அடுத்த பாட்டு போறேன். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். வேற நல்ல பாட்டா போடு. நல்ல பாட்டாப்பா. இப்ப பாருப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். இது என்னடி பாட்டு? இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லையே. எப்பா இது வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் இருப்பா. இப்ப மிக்சிங் கரெக்டா இருக்கும். இப்ப பாருப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். நல்ல பாட்டு இருக்கா? நல்ல பாட்டப்பா. நல்ல பாட்டு வேணும். தப்பு தப்பா கேக்குதுப்பா. இருப்பா ஒரு செகண்ட். இப்ப பாருப்பா. பாத்துட்டாரு. என்னடா பாத்துட்டாரு? ஐயோ விக்க கைட்டால அத பாத்துட்டாரு. அப்புறம் திரும்பி கோமாக்கு போனாலும் போற வா போயிடலாம். அடாவடி வம்சம் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும். ஸோ வேற லெவல் இருந்தது. நாஞ்சல் விஜயன் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கிறதுல சந்தேகம் இல்ல. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் உங்களோட கோமெண்டர்ஸ் என்ன சொல்றாங்கங்கிறத கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு ஆக்ட் பாக்குறோம்ல, இது ஆல்ரெடி எங்க வந்திருக்குமோ, இத பாத்துருப்போமோ அப்படின்னு நினைக்கவே விட மாட்டாங்க. எல்லாமே லைன்ஸ் புதுசா இருக்கு, ஸ்கிரிப்டும் புதுசா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஈக்குவல் பண்ணி அந்த எக்ஸிகியூஷன் லெவல்ல இருந்து வேற லெவல்ல பண்றாங்க. இவங்களுக்கு இவங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கா தெரியுது. டே டு டே எங்களுக்கு இவங்க மேல கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆயிட்டு. ஸோ வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இதை தாண்டி வேற லெவல்ல திருப்பி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, மென்டர்ஸ் அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இந்த டீமுக்கு முரசா விசிலா? கண்டிப்பா முரசு. வாவ், கொடுக்குறீங்க. நோ டவுட்ஸ் பாலாஜிக்கு தான். வாவ்,
இப்ப இருக்க காலகட்டத்துல வாடகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அவசியம் ஆயிடுச்சுங்க. அது வீட்டு வாடகையா இருந்தாலும் சரி, டாக்ஸி வாடகையா இருந்தாலும் சரி, அது ரொம்பவே முக்கியம். இங்க ஒருத்தருக்கு எதிர்பாராத விதமா வாடகைக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இப்போ அவர் அதை தக்க வச்சுக்க போறாரா இல்ல அதை விட்டுட்டு தவிக்க போறாரா அப்படிங்கறது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் டீ. ஜீப்புக்கு போல ட்ரை சைக்கிளா? டேய் என்னடா பண்ற? அதான்ப்பா இந்த பாட்டுல ஹீரோ ஜீப்பை தூக்காருல, நம்ம ரேஞ்சுக்கு ஏதோ அந்த பழைய ஆட்டோ தான் கிடைச்சது, அதனால நான் இதே தூக்கிக்கிறேன். ஓ இது பழைய ஆட்டோனா அப்ப அது ஷேர் ஆட்டோ. அவ்வளவுதாம்மா. காமெடி இங்க இருக்கு, அங்க வச்சிருக்கேன். உன்னை நம்பி நான் என் வீட்ல இருந்து வர ஓடி வந்துட்டேன். நீ ஏதாவது வேலைக்கு போய் எனக்கு பாத்துப்பேன்னு பார்த்தா இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. ஏண்டி பயப்படுற? நீ எதுவும் பயப்படாத, உன்னை நான் ராணி மாதிரி பாத்துப்பேன். வாசிக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிப்பேன். ஓ பஸ்ல யார டிக்கெட் எடுத்தா? நீதான் எடுத்த. சரி இங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? உன் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? சொந்தக்காரங்களா? ரித்தி டயட்ல இருக்கான்றது கூட நான் நம்புவேன், ஆனா என் சொந்தக்காரங்களை நம்பவே மாட்டேன். சொந்தக்காரங்களையும் தாண்டி என் நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் வர போறான். டேய் டேய் ஐயோ உன்னை பார்க்கவே முடியல. அப்புறம் இருக்க டேய் நான் தானே வீடியோ கால்ல பார்த்தேன். அந்த கருமத்தை தான்டா பார்க்க முடியல. டேய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? பாருங்க பாரு, நான் லவ் பண்ற பொண்ணுலாம் வந்திருக்கா. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். அப்ப நீ இவனை நம்பி வரலையா? டேய் சாரி மச்சான், சாரி மச்சான். ஏன்டா இப்படி பண்ற? சொல்றா, இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு சொல்றா. டேய் மச்சான், நான் நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சு கூடுறா. என்னடா ஊரை விட்டு நண்பன் நம்பி வந்துட்டீங்க? டேய் இது உங்க வீடு மாதிரிடா, உட்காந்துக்கோ. ஒரு பிரச்சனை இல்லடா, கம்ஃபர்டபுளா இருங்க, சேஃபா இருங்க, ஓகேவா? ரொம்ப 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 தேங்க்யூ மச்சான். அந்த கல்யாண செலவுலாம் மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த கல்யாணம் பண்ற நகைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடகு வச்சிட்டேன். பத்தாவது கொஞ்சம் ரொக்க பணமும் இருக்கு, அப்படியே தூக்கி கல்யாணம் முடிச்சுட்டு அதை மட்டும் பண்ணி கொடு மச்சான். நீ என்ன திருந்தவே இல்லையடா? டேய் புடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிருக்கேன்டா. நீ புளிய மரத்தையே பிடிச்சி வந்துருக்கடா. டேய் பாரு, இங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? புளிய மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு, கையடா போல. சாரி மச்சான், சாரி மச்சான், எமோஷனல். ஒண்ணும் பிரச்சனை, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டு கதவை மூட்டு பேசுங்க சார், ரகசியம் வெளியே போகுது. நான் சார் அடுத்த கதவை திறந்துக்கிட்ட பாக்குறீங்க. ஹலோ ஹலோ சத்யா, நான் தான் பாப்பா பேசுறேன். சொல்லு டாடி, எப்படி இருக்க? நான் அப்படியே தான் இருக்கேன். ஓ டாடி, என்ன காவா ஒருத்தவங்க வந்து பீடி தான் வலிச்சிட்டு இருக்கியா? சீக்கிரம் வீட்டுக்கு போ. அதான் சொல்லப்பா, வயசு வேற ஆகிட்டே போகுது. எப்பதான் நீ கல்யாணம் பண்ணுவ? ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லன்னு வச்சுக்க மொத்த சொத்தியும் வந்து கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு அதெல்லாம் போயிடுவேன். மொத்த சொத்தியும் கோயில் குளத்துக்கு எழுதி வைக்க போறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. டேய் இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல சுத்தல எழுதி வச்சுட்டுமா? கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண இங்கே ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டேன் நானு. என்னப்பா என்னடா அப்பா கிட்ட சொல்லாம பண்ணிட்ட? டேய் சந்தோஷமா இருக்குடா, நான் உடனே வரேன்டா. என்ன உடனே வரீங்களா? ஆமாடா. அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கப்பா. கொஞ்ச நேரத்துல எங்க இருந்து நான் பொண்ணை ஏற்பாடு பண்றது, யார பொண்டாட்டியா நடிக்க வைக்கிறது, என்ன பண்றது? ஏய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், இப்பவே என்ன அவசரம்? போங்க, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு தலைவாரி விடுவேன். மச்சான் அப்புறம் வாடா. இல்லடா அப்பா. சரி அப்பா. அப்பா கால் பண்ணாரா? ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் அப்பாக்குலாம் யாராவது பயப்படுவாங்களாடா? ஏய் யாரா அப்பாக்கு பயந்தது? நீ தான் உங்க அப்பனுக்கு பயந்து இங்க வந்து இருக்கா? சொல்லு மச்சான். அப்பா கால் பண்ணாரா? சரி கால் பண்ணாரு. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒட்டு மொத்த சொத்தையும் கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு மிரட்டினாரா? சொத்து போயிருங்க பயத்துல. நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன்டா. பொண்டாட்டி வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் 10 நிமிஷம் பொண்டாட்டியை பார்க்க வரேன் வச்சுட்டாரா போன. என்ன மச்சான் பண்றது? வேற வழியே இல்லையா? வழி வந்துட்டு ஒரு 1/2 hourல போயிருவாரு. அது வரைக்கும் லவ்வரை என் பொண்டாட்டியை நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுறான்.
எப்பறம் அதே புறா பண்ண முடியும்? டேய் என்னடா பேசுற நீ? இல்லடா கடைசியா ஒரு வாய்ப்பு எங்க அப்பா நேரம் பஸ் ஏறி இருப்பாரா ப்ளீஸ்டா டேய். டேய் அது டேய் எனக்கு லவ்வர்ரா அது. எப்பறா அது? மச்சான் உனக்கு லவ்வரா எனக்கு பொண்டாட்டிடா. டேய் உனக்கு லவ்வரா எனக்கு பொண்டாட்டி நடிக்கவே தான் மச்சான் சொல்றேன். நான் ஒன்னு சொல்றேன் ஒரே ஒரு வாய்ப்பு குடுறா டேய். இது எப்பறா? ஏய் ஃப்ரெண்ட்னு பாக்குறேன். ஏய் ப்ளீஸ்டா கடைசியா காலை பிடிச்சு கஞ்சி கேக்குறேன். டேய் முடியாதுடா. ஏய் 5 லட்சம் தரேன்டா. டேய் 5 லட்சத்தை வச்சு எதை வேணா வாங்கிரலாமா? டேய் 10 லட்சம் தரேன்டா. 10 லட்சத்தை வச்சு பாஸ்தா வாங்கிரலாமா? டேய் 5 லட்சம் தரேன்டா. இத ஃபர்ஸ்டே சொல்லிரலாம்ல. முடியாதுன்னு சொல்றியாடா அவர்ட்ட? முடியாதுன்னு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தானே சொல்லியிருக்க என்னைக்கும் முடியும்னு நினைக்கணும் அப்படின்னு. அதே பழக்கத்துல அவங்கள்ட்ட போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ எதுவும் கோச்சிக்காதம்மா, என் ஃப்ரெண்டு தாம்மா பண்ணி கொடுத்துருமா. ஓ அப்போ நான் அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா நடிக்கணும். நடிக்கணும் அவ்வளவுதான். நான் ஒரு அப்பா வர நேரமாச்சு, அதனால தாம்மா ரொம்ப அவசரமா. அதை மட்டும் பண்ணி கொடுமா. மருமகளே பாத்தீங்களா அவன் புள்ளைய? என் மருமக அப்படியே குத்து வழக்கு மாதிரி பார்த்து வச்சிருக்கான். வா தம்பி, இவங்க தான் அவங்க மருமகப்பா. சார் பாத்தீங்களா என் பையன் அவங்க மனைவிக்கு அவங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறான். ஏய் யாரா அவன்? இவனா? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. யாரா அவன்? இவனா? இவனா யாரு கேட்டீங்க? இவனதான் இவனை கேட்டீங்க? இவன் என்னடா சொல்றது போட்டியா? இவன் இவன் என்னடா சொல்றது? இவன் டெஸ்ட் மேரேஜ் பண்ண சொன்னல, அது சாட்சி கையெழுத்து போட்ட என் ஃப்ரெண்ட் சண்முகம் தான் இவன். சண்முகம் 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 சண்முகம். தம்பி ரொம்ப சந்தோஷம்பா. என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன். நீயே பார்த்து பண்ணி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா சரிப்பா. தம்பி இந்த மாதிரி நீ கல்யாணம் வேற பண்ணிட்ட. சரி. அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வாட்ச் காட்டினா சந்தோஷப்படுவாங்க. சரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ? ஆமா. எதுக்குப்பா போட்டோலாம்? நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க போதும் உங்கள்ட்ட. அது எப்பறம் அம்மா நம்புவா? அம்மா ஏத்துக்க மாட்டாடா? கரெக்ட் தான்ப்பா. கோச்சுப்பா. என்ன பண்ற? பக்கத்துல இருந்து நான் போட்டோ எடுக்கிறேன். பொண்ணு பக்கத்துல நிக்கிறதா? பொண்ணு. ஏய் தம்பி போட்டோ எடுறா. ஜோடி ஒருத்தர் எப்படி இருக்கு பாரு. சரிப்பா. இங்க பாரு, அப்பா கல்யாணம் பண்ணும்போது எப்படி நின்னு தெரியுமா? சொந்தக்காரெல்லாம் செருப்பா அடிச்சு நடுத்தரல நின்ன. அப்பா இல்ல வரலப்பா, சொந்த காலம் பண்ணி சொந்த காலம் நின்னு காப்பாத்துறேன். மட்டும் பிடிச்சதே அந்த ஜோக்லானா. என்ன சொல்லுங்கப்பா. டேய் சேந்து தம்பி போஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி நில்லு. இப்படி ஆட்டி ஆட்டி கை சேப்ப ஆட்டி ஆட்டி ஆட்டி. டேய் சாட்சி ஒழுங்காடா. ஏய் என்னடா என் புள்ளைய கேக்குறானே. தம்பி இப்போ வந்து இப்படி போடுங்க. நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஏய் சூப்பரா இருக்கா தம்பி. அப்புறம் இங்க பாருங்க, நீ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உன்னை தாங்க, நீ அவனை தாங்குற மாதிரி. நீ அவனை தாங்குமா? சரியாப்பா. என்ன தம்பி உன்னை போட்டோ எடுத்து இவ்வளவு வெறுப்பா இருக்கான் தம்பி? வாங்க போட்டோ எடுத்து. ஏய் இது போதும்டா. சரிப்பா சரிப்பா சரி. வேற இந்த போட்டோ எடுத்து அம்மா கிட்ட காட்டுறேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிப்பா சரிப்பா சரி. சரியா? அம்மா கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. போயிட்டு டாடாப்பா டாடா. பாத்து போயிட்டு வாங்க. ஏடி வாடி. அவன் என்ன மருமகன் சொல்றா, நீ வெக்கப்படுற. குத்து வழக்கன்னு சொல்ற, குளிங்க குளிங்க சிரிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீனு? உன்னை வந்து நடிக்கதான் சொன்னேன், அப்படியே வாழ சொல்லல உன்னை. சரியா? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? தம்பி எதுக்காக மருமக கை பிடிச்சிருக்கான்? மருமக கை பிடிச்சிருக்கான். அதாவது போற இடத்துல எப்படி வாழணும் அப்படின்னு தங்கச்சிக்கு அண்ணன் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருக்கான். பாருமா, எவ்வளவு சண்டை வந்தாலும் கைய விடாம நல்லா வாழணும். சரியா? புகுந்த வீட்டுல எப்படி வாழணும் அண்ணன் தங்கச்சி டீச்சிங். தம்பி சமூகம் டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி தம்பி வாங்க. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து காட்டலான்னு பார்த்தா போட்டோ எல்லாம் சேக்கா இருக்குடா. சேக்கா இருக்கா? சேக்கா இருக்கு. சரி என்ன பண்ற, அது பொண்ணுக்கு தாலி கட்டி வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட காட்டு. தாலி தான் இல்லையே. அதான் என்கிட்ட இருக்கே, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா தாலிலாம் கொண்டு வந்திருக்கீங்க?
இல்லப்பா இல்ல ஒண்ணுப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்டா ஏன்டா அழுகுற என்னடா தாலில குத்துறீங்க? எக்ஸ்ட்ரா 25 லட்சம் தரேன்டா கட்டிக்கடா, பிரச்சனை இல்ல. தாலி எடுத்து வாங்க. ஏய் நண்பா தாலியை நீயே வாங்கிக்குறா. ஆமாப்பா, நீ தான் வந்து பார்த்தா பொண்ணுக்கு என்னடாச்சு? போய் தாலி கட்டு, அதை எடுத்து கொடுங்க. என் தாலி அறுத்துட்டு இப்ப நீ தாலி கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டியாடா? விடுறா நண்பா. தம்பி, வாங்க 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 வாங்க. எப்படி எனக்கு போட்டோ எடுத்து கொடுத்து அந்த மாதிரி வீடியோவே எடுத்து கொடுத்துருப்பா. ஆமா போடு, நல்லா கட்டணுமாப்பா? கட்டுங்க. ஏங்க வாழ்த்து சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. தம்பி வாங்க எடுங்க. அந்த 3 முடிச்சு போக்கஸ் ஆகணும். 3 முடிச்சு தம்பி மறக்காம 3 முடிச்சு போட்டுருப்பா. சூப்பரா எடுத்து கொடுத்துடலாம் தம்பி. வீடியோ நல்லா கிளியரா இருக்கு. இது போதும், அம்மாயிட காட்டிடலாம். இந்த பாரு சத்யா, என்ன பண்ணி இது பண்ணியோ தெரியாது, 10 மாசத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஓ இல்லப்பா, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா ஏன்னா நாங்க ஹனிமூன் போய் அந்த வாய்ப்பை அமைக்கல, அதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஹனிமூன் போல அந்த வாய்ப்பு இவனு கவலையே படாத. அடுத்த வாரமே நீங்க ஹனிமூன் அப்படிங்க. 3 டிக்கெட் போட்டுடுறேன். 10 மாசத்துல. நன்றிப்பா. ஏண்டி வாடி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவன் என்னடா ஹனிமூன் சொல்றான். நீங்க இருக்க வேண்டாம், நான் உன்னை கூட்டு போயிடுறேன். விட்டுறா கைய. மனச பார்த்து காதலிக்கிற மித்த பசங்க எங்க? பணத்தை பார்த்து காதலிக்கிற நீ எங்க? உனக்கு என்ன விட காசு தானே முக்கியமா போச்சு. நாளைக்கு அந்த காசுக்காக என்ன வேணாம்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் போறேன், போடா. டேய், டைலாக் பேசுற அந்த பொண்ணு எங்க? டைலாக் எல்லாம் பண்ணிக்க நீ எங்க? டேய் ஏன்டா அழுவுற? நீ கேட்ட மாதிரி 4 காலைல 10 மணிக்கு அக்கௌண்ட்ல 5 லட்சம் வந்துரும்டா. ஏன்டா என்ன அழுவுற? மீதி 25 லட்சம் எங்க? மொத்தம் 40 லட்சம் சொல்லிருந்தா கரெக்டா கொடுத்துறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேய் டேய் டேய், நீ திருந்தவே மாட்டில. எக்கேடா கெட்டு ஒலி. நீங்க வாங்க, நம்ம போலாம். டேய் டேய், காசாவது போடா. டேய் காசு கிடையாது, அப்புறம் பாத்துக்கடா வா. ஐயா முட்டையா, அடுத்த வாட்டி எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. டேய் அமர்கல சங்கம் ரொம்ப பெஸ்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் நம்ம மென்டர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த காலத்துல அந்த காத்தாடி ராமமூர்த்தி சார் டிராமா எல்லாம் இருக்கும், அது அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு யதார்த்தமா ஒரு விஷயத்தை வச்சுட்டு 4 பேருமே சூப்பரா பண்ணிட்டீங்க, கலக்கிட்டீங்க. சூப்பர். சோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்கறாங்கன்னு கேட்கலாம். ஜட்ஜஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசில் கொடுக்கறீங்களா, முரசு கொடுக்கறீங்களா? சோ இந்த டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்கறீங்க? அக்ஷயா. அக்ஷயா, வாவ். எப்பவுமே நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல 100% நமக்கு கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சி அதனாலே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறது நம்மளோட மென்டர்ஸோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ இப்போ நம்ம மென்டர்ஸோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் மென்டர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டைம் மெமக்கரி பண்ண போறேன். கொஞ்சம் கிளாப் தட்டி என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? மை நேம் இஸ் ஷூட்டிங் டே. ஷூட்டிங் டேயா? ஆமா, ஷூட்டிங் அன்னைக்கு கண்டிப்பா மறந்துடுவேன், அதனால என் பேர் ஷூட்டிங் டே. எதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கேங்கறத சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சொல்லக்குட்டி, மாறி வரேன்னா பில்டப் கொடுக்க சொன்னா, அதனாலதான் வந்திருக்கேன். இப்ப கொடுக்குறேன் பாரு பில்டப். ஏன்ச்சு நின்று கை தட்டினா மாறிக்கு பிடிக்கும், ஆனா பின்னாடி கேமராமேன் மாரிமுத்துக்கு பிடிக்காது. உட்காந்து கை தட்டி மாறிய வெல்கம் பண்ணிடுவோம். மாறி என்னடா அது? அது புறா கேட்டான், ப்ராப்பர்ட்டில கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதான் ஹேண்ட்மேட் ப்ராப்பர்ட்டி புறா. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு வந்து கச்சா அந்த கொசு பெரியலாவது.
ஒரு நாள் மூச்சினுக்கு சொல்ல பட்டுனச்சா பொட்டுன்னு போயிடும். கடிச்சு பார்த்து ரத்தம் இல்லைன்னா அதுவே போகுது மாதிரி. நீ எதுக்கு தேவையில்லாம கிட்ட கொடுத்துட்டு இருக்க? என்னடா என்ன? அதான் உன் டைலாக் தான் மாதிரி. ஏய், இது என் மேனரிசம்டா. அப்படியா? ஜித்தக்க 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 ஜித்தக்க. இது என் மேனரிசம் மாதிரி. சரி, மார்க்கெட்லாம் எப்படி போகுது? யார் யாரெல்லாம் மாமூல் தரல? மாறி எவனுமே மாமூல் கொடுக்கல மாதிரி. எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, எத்தனை நாளைக்கு தானே நம்ம தனியாவே இருக்கிறது? ஆமா மாதிரி, பேசாம நீ லவ் பண்ண மாதிரி. டேய், உனக்கு புரியலடா. பசங்களா இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவ் வைப்பு, பொண்ணுங்கனால நெகட்டிவ் வைப்டா. மாறி போ மாறி, ஒரு பிக்கப் லைனை போட்டு உஷார் பண்ண பாரு. ஆமா, யாரடா ட்ரை பண்றது? மாறி யாரையாவது பண்ணு மாறி. ஏய் பவுடர் மூஞ்சி, ஏந்தி இப்படி வா. சூப்பர் சூப்பர் மாறி. ஐ லவ் யூ. மாறி, நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லி எப்படி இருப்பீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது. டெய்லி என்ன பண்ணுவோமா? ரிஹர்சல் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஷூட்டிங் டே வரும், இவன் மறப்பான், டைரக்டர் அசிங்கமா திட்டுவாரு, அப்படியே போயிடும். சூப்பர் மாறி. அப்புறம் என்ன? ரிஹர்சல் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஷூட்டிங் டே வரும், இவன் மறப்பான், டைரக்டர் அசிங்கமா திட்டுவாரு, அப்படியே போயிடும். சூப்பர் மாறி. நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. நீங்க நல்லா ஜட்ஜ் பண்றீங்க. லவ் யூ டு. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணா நீதானடி. பாவி, அங்க உட்கார்ந்து என்ன இப்படி கீழே தள்ளி விடுறியா? ஆமா, பசங்க கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணா விசிலா முரசான்னு கேட்டா விசில் முரசு அப்படின்னு சொல்றல. சூப்பர் மாறி, சரியான கலாய். அதாண்டி கீழே தள்ளி விட்டேன். கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறல. இரு, உங்க எல்லாரையும் கலாய்க்கிறதுக்காகவே எனக்கு ஒரு மாமா இருக்கான். நாங்க அடுத்து கலாய்க்க போறது உங்க மாமனத்தான். ஏய் பவுடர் மூஞ்சி, கூப்பிடுறீங்க மாமனை. மாமா எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எதாச்சு சொல்லு, எதாச்சு? என்ன கூப்பிட்டு வச்சு எல்லாம் கலாய்க்கிறாங்க. உன்னை கூப்பிட்டதே கலாய்க்கிறதுக்குதான். யார் உன்னை கலாய்ச்சது? மாறி. ஏய் டேய், நீங்க நினைக்கிற மாதிரி நான் போலீஸ் இல்லடா, பொறுக்கி. என்னடா ஸ்கிரிப்ட நீங்க மட்டும் ஃபுல்லா படிச்சு கவுண்டர் மேல கவுண்டர் அடிக்கிறீங்களா? சரி, அப்பலாம் இந்த ஸ்கிரிப்ட் படி. இந்த புடி. எப்பா ராக்கெட் வைக்கணும் போலயே. தம்பி கொஞ்சம் எழுதுருக்க. நான் தெரியாம கேக்குறேன், இப்ப மேல ஏறிட்ட. எப்படி இறங்க போற? இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பண்ணாத. கடுகு 3.5 கிலோ, உளுத்தம் பருப்பு 50 கிராம், கடலை 300 கிராம். மாறிக்கு எலுமிச்சம்பழம் கன்ஃபார்ம். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு வந்து கச்சா. கொசுவே வந்தால்தான். வேற லெவல்ல இருந்ததுல நம்ம மென்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். சோ ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்தையும் ரொம்ப என்டர்டைன் பண்ணீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங் செஷனுக்கு வந்தாச்சு. சோ யாரு வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா மென்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் 2 பேருமே ஸ்டேஜ்க்கு வரணும். சோ ப்ளீஸ் லெட்ஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். நம்ம மென்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் 2 பேருமே ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்க கூடிய டைம். இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டீம் யாருக்கு கொடுக்குறீங்க மென்டர்ஸ்? கண்டிப்பா டவுட்டே இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு அடி வாங்கி நம்மள சிரிக்க வச்ச ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 rupees worth கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணிருக்காங்க. சோ மென்டர்ஸ் இப்போ அந்த கிஃப்ட் வவுச்சரை கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு டீம்ல இருந்துமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஜட்ஜஸ், இன்னைக்கு இந்த டே ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? ரொம்ப கியூட்டா அவங்களுடைய குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸால நம்மள கவர்ந்து ரொம்ப அழகா பண்ண நம்ம அக்ஷயா. AKS Ads
கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஷாப் வழங்கும் 5000 rupees வர்த்துள்ள gift voucher அக்ஷயா வின் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். இவ்ளோ நேரம் எங்களோட கலாட்டா எல்லாம் பார்த்து கண்டிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த வாரத்துல இன்னுமே உங்களை அராத்த அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லைங்க, நாங்களும் ரெடியா இருக்கோம். சோ அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் பை இலக்கியா வித் மை டீம். இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ்.